கொழும்பில் இந்த மாதம் 5ஆம் தேதி இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு தாக்குதலில் 19 வயதுடைய இளைஞர் ஒருவர் கொல்லப்பட்டிருந்தார். இப்பொழுது அந்த கொலை சம்பவம் தொடர்பாக சில அதிர்ச்சியூட்டும் தகவல்கள் வெளியாக இருக்கின்றன. துப்பாக்கிதாரியும் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். எனவே அது குறித்து இந்த காணொளியில் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். இந்த வருடம் பிறந்து இன்று மே மாதம் 20ஆம் தேதியுடன் 140 நாட்கள் நிறைவு பெறுகின்றன. எனவே நேற்று வரையான 139 நாட்களில் இலங்கையில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் மற்றும் வீதி விபத்துகளில் கொல்லப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை சம்பந்தமான சில புள்ளி விவரங்கள் கிடைத்திருக்கின்றன. அவற்றையும் இந்த காணொளியில் பார்க்க இருக்கின்றோம். இலங்கை தமிழரசு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் சுமந்திரன் தான் அதில் மாற்றமே இல்லை என கட்சியினுடைய பதில் தலைவர் அழுத்தம் திருத்தமாக கூறியிருக்கின்றார். அது குறித்த செய்திகளையும் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். மட்டக்களப்பில் 2 வயதும் 10 மாதங்களுமே ஆன ஒரு சிறிய குழந்தை ஒன்று ஒரு உலக சாதனை ஒன்று படைத்திருக்கின்றது. அது குறித்தும் இந்த காணொளியில் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். கொழும்பு மாநகர சபையில் போட்டியிட்ட 2 சுயேட்சை வேட்பாளர்கள் ஆளும் தேசிய மக்கள் சக்தி கட்சிக்கு தங்களுடைய ஆதரவை தெரிவிப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். இந்த செய்திகள் உட்பட மேலும் சில செய்திகளும் அத்துடன் முக்கியமான 2 கேலி சித்திரங்களும் இன்றைய காணொளியில் காத்திருக்கின்றன. அத்துடன் செய்திகள் நிறைவடைகின்ற போது ஒரு அறிவிப்பு ஒன்றும் காத்திருக்கின்றது. எனவே எல்லாவற்றையும் தொகுத்து இந்த காணொளியில் பார்க்க போகின்றோம். தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். மே மாதம் 20ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை. வாருங்கள் காணொளிக்குள் போகலாம். இந்த வருடம் பிறந்து நேற்று வரையான காலப்பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையில் மொத்தமாக 944 வீதி விபத்துக்கள் நடைபெற்று அதில் 1007 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்று சொல்லி ஒரு அதிர்ச்சியூட்டும் புள்ளி விவரம் ஒன்று வெளியாகி இருக்கிறது. எனவே ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதிக்குள்ள 1007 பேர் உயிரிழக்கிறதுன்றது ஒரு சாதாரண இலக்கமே இல்லை. இது ஒரு மிகப்பெரிய தொகை. எனவே வீதி விபத்துக்களில் வீதியில் பயணம் செய்யக்குள்ள எல்லாரும் கவனமாக இருக்கணும் என்றதான் நாங்கள் திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டே வாரது. ஏனென்று சொன்னால் ஒரு சிறிய நாட்டில் ஒரு இலங்கை மாதிரியான ஒரு சின்ன நாட்டில் இவ்வளோ பெரிய விபத்துக்கள் இப்போ ஒரு பெரிய ஒரு நாட்டில் நிறைய கோடிக்கணக்கான மக்கள் வாழ்ற ஒரு நாட்டில் இப்படியான எண்ணிக்கையில் வீதி விபத்துக்கள் நடந்து அதில் இவ்வளோ பேர் உயிரிழந்தா அதை நாங்கள் சாதாரணம் என்று சொல்லலாம். ஏனென்றால் மக்கள் தொகைக்கு ஏற்பதான் அந்த வீதி விபத்து இருக்கும் என்று சொல்லி. ஆனால் இலங்கை மாதிரியான ஒரு சின்ன நாட்டுக்குள்ள அதுவும் ஒரு குறுகின காலத்துக்குள்ள 1007 பேர் வீதி விபத்துக்களில் சாகிறதுன்றது ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு நம்பர். எனவே அனைவரும் விழிப்பாக கவனமாக இருக்கணும். அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த காலப்பகுதியில் 26,413 பேர் மது போதையில வாகனம் ஓடினார்கள் சொல்லி அவர்கள் கைது செய்யப்பட்டு அல்லது அவர்கள் மேல விசாரணைகள் நடத்தப்பட்டிருக்காம் என்று சொல்லி இந்த தகவலில் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே எல்லாமே ஒரு அளவுக்கு அதிகமாகத்தான் போய்கொண்டிருக்கு. அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வருடம் ஆரம்பித்து நேற்று வரையான காலப்பகுதியில் இலங்கையில் மொத்தம் 46 துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் பதிவாகியிருக்காம். 46 துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள். அதில் 31 சம்பவங்கள் இந்த ஒழுங்கமைக்கப்பட்ட குழுக்கள் அதாவது பாதாள உலக குழுக்களால் மேற்கொள்ளப்பட்டிருக்காம். இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களோட சம்பந்தப்பட்டதாக 100க்கும் மேற்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறோம். அதே நேரம் 27க்கும் மேற்பட்ட துப்பாக்கிகள் மீட்கப்பட்டிருக்காம். அந்த 27 துப்பாக்கிகளில் 14 துப்பாக்கிகள் கை துப்பாக்கிகளாம். மிச்சம் T-56 வகை துப்பாக்கிகளாம் என்று சொல்லி இன்னும் ஒரு புள்ளி விவரம் வெளியாகி இருக்கிறது. எனவே இந்த முதல் 5 மாதம் ஒரு பக்கம் வீதி விபத்தில் பெருந்தொகையான உயிர்கள் போகுது. அதே நேரம் பாதாள உலக குழுக்களினுடைய அட்டகாசங்களால் இன்னும் கொஞ்சம் உயிர்கள் போய்கொண்டிருக்குது. எனவே இலங்கையில் என்னதான் நடக்குது? பொலிஸ்மா அதிபர் தேசபந்து தென்னக்கோன் நேற்று விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருந்தார். அவரை விசாரிக்கிறதுக்கு என்று சொல்லி ஒரு விசேட குழு ஒன்று அமைக்கப்பட்டிருந்தது. அந்த குழு தான் இவரை விசாரணைக்கு கூப்பிட்டு இருக்குது. எங்கேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் பாராளுமன்ற கட்டிடத்தில். அப்போ நேற்று 19ஆம் தேதி திங்கட்கிழமை முதல் முறையாக குறிப்பிட்ட அந்த குழுவுக்கு முன்னிலையான பொலிஸ்மா அதிபர் தேசபந்து தென்னக்கோன் அவர்கள் தன்னுடைய பக்க நியாயங்களை எடுத்து வைத்தார். அவருக்கு மேலே 23 குற்றச்சாட்டுகள் சொல்லப்பட்டதாம். 23 குற்றச்சாட்டுகள். அதாவது இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் அந்த துப்பாக்கி சூட்டு சம்பவத்தோடு சம்பந்தப்பட்ட அந்த குற்றச்சாட்டுகள் இல்லை. இது வேற குற்றச்சாட்டுகள். என்னென்னு சொன்னால் அதிகார துஷ்பிரயோகம், பவரை தவறான முறையில் பயன்படுத்தினது, அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி கொண்டு முறைகேடுகள் செய்து என்று சொல்லி அந்த ஒரு போலீஸ் என்று சொன்னால் அதுக்கு ஒரு ஒழுக்கம் இருக்கணும். போலீஸ் அதிபர் என்று சொன்னால் அடிப்படையில் நிறைய ஒழுக்கம் இருக்கணும். டிசிப்ளின் இருக்கத்தானே வேணும். அந்த டிசிப்ளினை மீறினார் என்று சொல்லி 23 குற்றச்சாட்டுகள் சொல்லப்பட்டு அந்த ஃபைல் எல்லாம் தூக்கி போடப்பட்டதாம். ஆனால் அவர் எல்லாத்தையும் மறுத்து சொல்லியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அவர் சார்பாக கலந்து கொண்ட சட்டத்தரணியால் ஒரு ஆட்சேபனை மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டதாம். அந்த ஆட்சேபனை மனுவை நிராகரித்திருக்கிறார்கள் இந்த விசாரணை குழுவினர். அந்த ஆட்சேபனை மனு ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாதென நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. தேசபந்து தென்னக்கோன் அவர்கள் மீண்டும் விசாரிக்கப்பட உள்ளார்.
முன்னாள் விவசாய அமைச்சர் மஹிந்தானந்த அலுத்கமகே இம்மாதம் 26ஆம் தேதி வரைக்கும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கிறார். உங்களுக்கு தெரியும், நீதிமன்றம் பிடியாணை பிறப்பித்திருந்து அவர் கைது செய்யப்பட்டிருந்தவர். இப்போ இம்மாதம் 26ஆம் தேதி வரைக்கும் அவர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கிறார். தரம் குறைந்த உரத்தை இறக்குமதி செய்தார் என்றது அவர் மேல வைக்கப்பட்ட குற்றச்சாட்டாகும். கொழும்பு கல்கிசை பகுதியில் வைத்து இம்மாதம் 5ஆம் தேதி 19 வயதுடைய இளைஞர் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டிருந்தார். அவருடைய பேர் பிரவீன் நிசங்க. அவர் 19ஆம் தேதி காலை பணியில் இருந்தபோது சுட்டுக் கொல்லப்பட்டிருந்தவர். அடையாளம் தெரியாத 2 நபர்கள் மோட்டார் சைக்கிளில் துப்பாக்கி சூட்டு தாக்குதலை நடத்திவிட்டு தப்பியோடி இருந்தார்கள். பின்னர் இப்பொழுது அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். நேற்று முன்தினம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மோட்டார் சைக்கிளை ஓடிக்கொண்டு போனவர் தான் கைது செய்யப்பட்டிருந்தவர். பின்னுக்கு இருந்தவர் அந்த துப்பாக்கி சூட்டை நடத்தியவர் கைது செய்யப்படையில. அப்போ ஓட்டுநர் கைது செய்யப்பட்ட உடனேயே எல்லாருக்கும் தெரிய பின்னுக்கு இருந்து சுட்டவரும் உடனடியாக கைது செய்யப்படுவார் என்று சொல்லி ஏன்னு சொன்னால் அப்படியோ காட்டி கொடுப்பார் விசாரணைகளில் சொன்னபடியே பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்று அவரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார். துப்பாக்கி சூட்டை நடத்தியவர் விசாரித்து பார்த்தா அவர் முன்னாள் விமானப்படை அதிகாரியாம். விமானப்படையிலிருந்து அதிலிருந்து தப்பியோடினவராம். தப்பியோடி பாதாள உலக குழுக்களோடு சேர்ந்து செயல்பட்டிருப்பார் போல இருக்குது. எனவே முதல் கட்ட விசாரணைகளில் தெரிய வந்திருக்குது அவர் விமானப்படையில் பணிபுரிந்த முன்னாள் விமானப்படை வீரர் என்று சொல்லி. எனவே நாட்டில் இடம்பெற நிறைய பாதாள உலக குழுக்கள் சம்பந்தப்பட்ட கொலை சம்பவங்கள், துப்பாக்கி சூடுகள் எல்லாமே முன்னாள் இராணுவத்தினர், முன்னாள் கடற்படையினர், முன்னாள் விமானப்படையினர் என்று சொல்லி எல்லா முன்னாள் இராணுவத்தோடு சம்பந்தப்பட்டதான் இருக்குது. எனவே இது சம்பந்தமான விசாரணைகள் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றன. மட்டக்களப்பு கொம்மாந்துறையைச் சேர்ந்த 2 வயதும் 10 மாதங்களும் நிறைந்த ஒரு சிறிய குழந்தை, ஒரு பொம்பளை பிள்ளை ஒன்று உலக சாதனை ஒன்று படைச்சிருக்குது. என்னென்னு சொன்னால் 195 நாடுகளினுடைய பெயர்களை அந்த குழந்தைகிட்ட சொல்லும்போது அந்த குழந்தை அந்த நாடுகளினுடைய தலைநகரங்களை உடனுடனே சொல்லுமாம், வேகமாக சொல்லுமாம். 2 வயதும் 10 மாதங்களுமே ஆன அந்த பொம்பளை பிள்ளை 195 நாடுகளினுடைய தலைநகரங்களை ஞாபகம் வச்சு, அதுவும் பார்த்தீங்கன்னு சொன்னால் 5 நிமிடங்களும் 24 செகண்ட்களிலும் 5 நிமிடத்திலையும் 24 செகண்ட்லையும் வேகமாக மளமலண்டு ஒப்புவிக்குமா அந்த குழந்தை என்று சொல்லி. அதாவது சோழன் உலக சாதனை புத்தகம் என்று சொல்லி ஒரு புத்தகம், அதுக்கு ஒரு அமைப்பு ஒன்று இருக்குது. அவர்கள் தான் இப்படியான போட்டிகளையும் இப்படியான திறமையானவர்களையும் கண்டுபிடிச்சு அடையாளம் காட்டி உலகத்துக்கு வெளிப்படுத்தி கொண்டு வரார்கள். எனவே அவர்களுடைய அந்த சாதனை புத்தகத்தில் இந்த குழந்தையினுடைய பேர் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த குழந்தையினுடைய பேர் என்று பார்த்தீங்கன்னு சொன்னா தன்யஸ்ரீ என்று சொல்லி சொல்லப்படுகிறது. முழு பேர் கிஷன்ராஜ் தன்யஸ்ரீ. அந்த குழந்தை தான் 5 நிமிடங்களும் 24 செகண்ட்லையும் 195 நாடுகளினுடைய தலைநகரங்களை வேகமாக ஒப்புவிக்குதாம். எனவே குறிப்பிட்ட அந்த குழந்தைக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். கொழும்பு மாநகர சபையை கைப்பற்றி ஆட்சி அமைக்க போறது யார் என்கின்ற போட்டி மிக தீவிரமாக இடம்பெற்று வருகிறது. ஆளுங்கட்சியும் சரி அல்லது எதிர்கட்சிகளும் சரி மாறி மாறி பேரம் பேசலும் ஆட்சேர்ப்புமாக இப்ப நடந்து கொண்டே இருக்குது. அதுல பாத்தீங்கன்னு சொன்னா சுயேட்சை குழு ஒன்றை சேர்ந்த 2 பேர் தங்களுடைய ஆதரவை ஆளும் NPP கட்சிக்கு வழங்கி இருக்கிறார்கள். அதாவது லாம்பு சின்னத்தில் போட்டியிட்ட KT குருசாமி என்பவருடைய சுயேட்சை குழு தான் அது. அந்த சுயேட்சை குழுவில் இருக்கிறதே 2 பேர் தான். அந்த 2 பேரும் போட்டி போட்டு வெற்றி பெற்றிருந்த வினம் அந்த 2 பேருடைய ஆதரவும் NPPக்கு போப்பது என்று சொல்லி சொல்லப்படுகிறது. நேற்று இந்த 2 பேரும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களை சந்தித்து உரையாடி இருந்தார்கள். அதனை அடுத்து அரசாங்கத்துக்கு தங்களுடைய ஆதரவை வழங்க அவர்கள் சம்மதம் தெரிவித்திருக்கின்றார்கள். எனவே அரசாங்கம் ஏற்கனவே அவர்களிடம் 48 ஆசனங்கள் இருக்குது. இப்ப இவர்களுடைய 2 ஆசனங்களையும் கூட்டினா இப்ப 50 ஆசனங்கள் வந்திருக்குது. ஆனா ஆட்சி அமைக்கிறதுக்கு அது காணாது. இன்னும் நிறைய ஆசனங்கள் தேவை. எனவே இன்னும் நிறைய பேச்சுவார்த்தைகளும் பேரம் பேசல்களும் இடம்பெறும் என்று சொல்லி எதிர்பார்க்கலாம். இலங்கை தமிழரசு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் சுமந்திரன் தான், அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. அவர்தான் கட்சியினுடைய முக்கியமான முடிவுகளை எடுப்பார், முக்கியமான ஆவணங்களில் அவர்தான் சைன் வைப்பார் என்று சொல்லி அழுத்தம் திருத்தமாக அடித்து சொல்லியிருக்கின்றார் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய தலைவர் CVK சிவஞானம் அவர்கள். பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் சொல்லியிருந்தவர் தானே சுமந்திரன் அவர்களை பொதுச் செயலாளராக நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்லி. அவருடைய தெரிவே பிழை என்று சொல்லியிருந்தவர் தானே. அவருடைய பேட்டி சம்பந்தமாக நாங்கள் முழுமையான காணொலி ஒன்று போட்டிருந்தாங்க. எனவே அதில் தெளிவாக அவர் சொல்லியிருந்தவர். இப்ப அதற்கு பதிலடி வழங்கும் விதமாக CVK சிவஞானம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார். சுமந்திரன் அவர்கள் தான் பொதுச் செயலாளர், அவர் எடுக்கிறதான் முடிவு, அவர் தான் சைன் வைப்பார், அவர் தான் எல்லாம் என்று சொல்லியிருக்கார். எனவே இந்த 2 தரப்புக்கும் இடையிலான இந்த மோதல் இன்னும் தொடரும் போலாம் கிடக்கு. அடுத்ததாக இன்றைய கேலி சித்திர பகுதி. இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற 2 சித்திரங்களும் கேலி சித்திரங்கள் கிடையாது, சிந்தனை சித்திரங்கள். அதில் முதலாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வெள்ளை வேட்டி அரசியல்வாதியோரால்
ஒரு யுத்த வெற்றி என்று சொல்லப்படுற ஒரு கொடியை வந்து பிடிச்சு கொண்டு கம்பீரமாக நிற்கிறார், யுத்த வெற்றி என்று சொல்லிக்கொண்டு. ஆனால் நிலத்துக்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 எலும்புக்கூடுகள் இருக்குது. அந்த 2 எலும்புக்கூடுகளுமே வந்து ஒன்றோடு ஒன்று கதைக்கிற மாதிரி ஒரு தோற்றம் ஒன்று தெரியுது. அங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சாதாரண பொதுமகன், ஒரு தமிழ் மகன்ன்றே நாங்கள் சொல்லலாம். அவர் வந்து நிலத்தில் கிடந்து அழுகிறார், அந்த எலும்புக்கூட்டுகளுக்கு மேலே கிடந்து அழுது நிற்கிறார். ஆனால் இங்கால பார்த்தா இந்த அரசியல்வாதி யுத்த வெற்றி என்று சொல்லி இந்த வெற்றி கொடியை வந்து பிடிச்சு கொண்டிருக்கிறார். அது உண்மையான யுத்த வெற்றி இல்லை. எனவே இப்படியாக இந்த கேலி சித்திரம் வரையப்பட்டிருக்கிறது. அடுத்த கேலி சித்திரம் வந்து மிகவும் நுட்பமாக வரையப்பட்டிருக்கிறது. அதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையினுடைய படம் இருக்குது. இலங்கை ஒரு கை வந்து யுத்த வெற்றி என்று காட்டுறதுக்காக இப்படி 2 விரலை காட்டுது. அதுதான் வெற்றிக்குரிய அடையாளம், இப்படி 2 விரல்களை காட்டுறது. ஆனால் நாங்கள் உத்து பார்த்தோம்னு சொன்னால் அந்த 2 விரல்களில் வந்து ஒரு விரலில் மட்டும்தான் ஒரு இராணுவத்தினுடைய தொப்பி போடப்பட்டிருக்கிறது. இராணுவத்தினுடைய சட்டி தொப்பி இருக்கல்லோ, அது வந்து ஒரு விரலில் மட்டும்தான் போடப்பட்டிருக்கிறது, மற்ற விரலில் வந்து போடையில்லை. எனவே இந்த யுத்த வெற்றி என்றது ஒரு பக்க வெற்றி தான், ஒரு தரப்பினருக்குரிய வெற்றி தான் என்றதை இந்த சிந்தனை சித்திரம் வந்து அழகாக சொல்லுது. அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மற்ற விரல் இருக்குத்தானே, அதாவது இராணுவ சட்டி தொப்பி போடாத மற்ற விரல், அதனுடைய திசையை பாருங்க, அந்த முள்ளிவாய்க்காலை நோக்கி காட்டுற மாதிரி இருக்குது. அங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கைக்கு வெளியில் கடலுக்குள்ள ஒரு பாம்பு ஒன்று எட்டி பார்க்குது. அதுக்கு என்ன அர்த்தம், என்ன நோக்கத்துக்காக அங்கே ஒரு பாம்பு எட்டி பார்க்குதுன்றது உங்களுடைய கருத்துக்கே நான் விட்டுறேன். எனவே உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதை மறக்காமல் கீழே எழுதுங்கள். அத்துடன் இன்றைய காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கீழே எழுதுங்கள். அடுத்ததாக நான் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி ஒரு அறிவித்தல் என்னென்னு சொன்னால், உங்களில் சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், என்னட்ட வந்து தமிழடியான் UK என்று சொல்லி இன்னும் ஒரு யூடியூப் சேனல் இருக்குது. அதில் வந்து 30,000 சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட இருக்கணும். அந்த தமிழடியான் UK தளம் வந்து பிரித்தானிய செய்திகளை சொல்கிறதுக்கு மட்டுமாகத்தான் இவ்வளோ காலமும் இயங்கி கொண்டு வந்தது, UK செய்திகளுக்கு மட்டும். அதை வந்து இப்போ தமிழடியான் வேர்ல்டு என்று மாற்றியிருக்கிறேன். என்னென்னு சொன்னால் சர்வதேச செய்திகளை சொல்கிறதுக்கு, உலக செய்திகளை சொல்கிறதுக்கு. எனவே உங்களுக்கு வந்து உலக செய்திகளை தெரிஞ்சு கொள்ளணும்னு சொன்னால், நேற்று தான் உலக செய்திகளுக்கான முதலாவது வீடியோ போட்டிருந்தேன் நான். எனவே நேற்றில் இருந்து உலக செய்திகள் வர ஆரம்பிச்சிருக்குது. எனவே நீங்கள் உலக செய்திகளை தெரிஞ்சு கொள்ளணும்னு சொன்னால் தமிழடியான் வேர்ல்ட் அந்த யூடியூப் சேனலையும் நீங்கள் பார்க்க முடியும். ஒவ்வொரு நாளும் உலக செய்திகள் அதில் இடம்பெறும். அந்த வீடியோவுக்கான லிங்க் வந்து கீழே முதலாவது கமெண்ட்டில் போட்டு பின் பண்ணி விட்டுருக்கிறேன், நீங்கள் மேலேயே பார்க்கலாம். அதே வேளையில் டிஸ்கிரிப்ஷன்லையும் அந்த லிங்க் இருக்கும். எனவே உலக செய்திகளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஆர்வம் இருப்பவர்கள் தமிழடியான் வேர்ல்ட் யூடியூப் சேனலுக்கு வருமாறு உங்களை அன்புடன் அழைக்கின்றேன்.